ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் மாட்டுப்பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி முதல் நாள் நைட்டு பொங்கலில் வந்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கணு வைக்கிறதுக்காக பெரியவா கிட்டே போயிட்டு மஞ்சள் தேய்ச்சின்னு வருவோம். அந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சிட்டு வந்துட்டு கணுப்படி வந்து நம்ம வைக்கிறதுக்கு இது பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாசல் பெருக்கிட்டு ஒரு மாடு தீமில் வந்து ஒரு கோலம் போடலாம், புள்ளி கோலமாக போடாமல் இந்த தடவை வந்து இப்படி போடலாம், பசங்களும் வந்து மாடெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி சாக் பீஸில் அவுட்லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்து அன்றைக்கி நைட்டு வந்து கோலம் வந்து போட்டுட்டேன். பானை இலையில மாடுக்கு வச்சு எல்லாம் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுற மாதிரி. அடுத்த நாள் வந்து காலம்பரை பார்த்திங்கன்னா கணுப்பிடி வைக்கிறதுக்காக கரும்பு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் மஞ்சள் இலையில் தானே வைப்போம். அதனால் மஞ்சள் இலையை வந்து நல்லா அலம்பிட்டு சந்தன குங்குமம் போட்டு வைப்போம் இங்கே இலைக்கு. அதனால் அதையுமே வந்து தட்டில் ரெடி பண்ணிவிட்டு சாமி நைவேத்தியத்துக்காக வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மணி அந்த மாதிரி பூஜை சாமான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். முன்னாடி நாள் நம்ம வச்சுருந்த அதே பூ தான். இப்போ சாமந்தி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு தடவை சாமந்தி பூ வச்சோன்னா ஒரு 4 days to 5 days வந்து வெயில் இல்லாததுனால குளிர் டைமில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராகவே இருக்கும் சாமிக்கு. நமக்கு அதை திருப்பி எடுத்து நிர்மாலி புஷ்பத்தை எடுத்து போட மனசே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலந்த சாதம், அதாவது நம்ம கணுப்புடி சாதம் வந்து கலப்போம் இல்லையா, கலர் கலர் சாதம் வைப்போம். அந்த சாதத்துக்காக நம்ம வந்து பொங்கல் பானையிலேருந்து நம்ம கட்டின மஞ்சள் கொத்தில் மஞ்சள் இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சளை எடுத்து நம்ம வந்து தோலை சீவிட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் குட்டிக்கிட்டே பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து மஞ்சள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டு மஞ்சள் கலர் சாதம், அதுக்கப்புறம் ரெட் கலர் சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த தான் மஞ்சள் தான் வந்து போடணும், பொடி போடாமல். அன்றைக்கி வந்து அப்படி அரைச்சி தான் போடுவோம். அந்த அரைச்ச மஞ்சள் போட்டுட்டு சாதம் வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிகப்பு சாதத்துக்கு அதே மாதிரி கொஞ்சம் சுண்ணாம்பு, அதே மாதிரி இந்த மஞ்சள் இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து நம்ம சாதமும் வந்து ரெடி பண்ணணும். வெள்ளை சாதத்துக்காக வந்து நம்ம கணு பழையதுன்னு நாள் வந்து இது எல்லாமே நாள் பழையது நிறுத்தினதில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், வடை இருந்தால் வடை வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பரங்கி பத்தை இருந்ததுன்னா பரங்கி பத்தை பீஸ் வந்து கூட வைக்கலாம். இங்கே பரங்கிக்காய் பத்தை வந்து வைக்க மாட்டா. அம்மாத்தில் வந்து பரங்கிக்காய் அந்த மாதிரி கலர் சாதம், பச்சை கலர் சாதமும் உண்டு அம்மாத்தில். அதே மாதிரி கரும்பு இந்த எல்லாத்தையுமே வந்து வச்சு சாமிக்கு வந்து நம்ம நைவேத்தியம் வந்து கணுப்பிடி வைப்போம். காக்கா குருவிக்கு வந்து கல்யாணம் அப்படின்றதுனால நம்ம வந்து கூட பிறந்தவன் நன்னா இருக்கணும், நம்ம கூட பிறந்த அண்ணா தம்பிகள் நன்னா இருக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக நம்ம வைக்கிறது தான் வந்து இந்த கணுப்பிடி. அதுக்கப்புறம் வந்து எரிச்ச கூட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது வந்து முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு பண்ணின கறி இதெல்லாம் வந்து மீறுறது இல்லையா, இந்த மீறுறதை வந்து நம்ம வடிவண்டல் ரசத்தை எடுத்து அதை விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுலேயும் வந்து நம்ம அன்றைக்கி கண்ணு பழையதுன்னு கொஞ்சம் தொட்டுன்றதை சாப்பிடணும். கண்ணுப்பிடி வச்சுட்டு அண்ணா தம்பிலாம் நோய் நொடியெல்லாம் தீர்க்காய்ஸா எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லணும் காக்கா பொடி வச்சேன், சொல்லுடா கண்ணா, காக்கா பொடி வச்சேன், கண்ணு பொடி வச்சேன், காக்காய்க்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். அது தொட்டுக்குது பண்ணி எப்படி சாப்பிட்றது? என்னைக்குமே உரவே அறாது. தர பாட்டி தர கொஞ்சம் கையை பிரி எடுமா ஒன்று போக எப்படிமா குளிஞ்சு வைக்கிறது? ஒருத்தர் வச்சதுக்கு அப்புறம் தான் இதாக வைக்க முடியும். மலை சொல்லு, காக்கா பொடி வச்சேன், கண்ணு பொடி வச்சேன், காக்காய்க்கெல்லாம் கல்யாணம். 5 தான் வைக்கணும், அவ்வளோதான். தான் கணக்கு. அப்படின்னு என்ன பிடிச்சிக்கோ. அம்மா இப்போ அம்மா பெய்மா என்ன 12 காசு அங்கே எடுத்துட்டு போயா? இல்லை எடுத்துட்டு போல விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஜெய 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 சக்தி, ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி, ஜெய ஜெய பண்ணிப்பா பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியிட்டா, ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி, காசினி எங்கும் தேசும் கோபை கருத்தில் நந்தருள்வா,
வேண்டாம் அது இது பண்ணலாம். சரி வெள்ளிக்கிழமை இருக்கு பள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை குழந்தை வரல இல்லையா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த பக்கம் போடுறேன். ஞான கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞான நந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலாளை நன்னற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலித அம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலித அம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலித அம்பிகையே. கற்றும் தெய்வ குன்றாத ஒளி குவையே சரணம். நில திருமேனியிலே என்னை வா நினைவந்தறிய நின்றேன் அருள்வாய், வாலை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெய ஓம் லலிதா அம்பிகையே. இப்போ அடுத்து வந்து நம்ம கலந்த சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. கலந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா புளிஞ்சாதம், அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம், நெக்ஸ்ட் வந்து தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அப்புறம் தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு வந்து சாதமாக வந்து வச்சாச்சு, பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சாதம் பிசையில். தக்காளி சாதம் வந்து அவர் கேட்டார் அப்படின்றதுனால தக்காளி சாதம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே வந்து சாதம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வைக்காமல் சாதம் வந்து குண்டானில் வந்து வடிச்சிட்டோம், கொஞ்சம் உதிராக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. இந்த குக்கரில் தக்காளி சாதம் பண்ணோம். ஸோ அதுவும் வந்து இறக்கி வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்காக வடை, அதுக்கப்புறம் வந்து குழல் வடை, பிரண்டை வடை, ஜவ்வரிசி வடை, அந்த மாதிரி வடாமெல்லாம் வந்து கொஞ்சம் பொரிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவுடல் ஃபங்க்ஷன் வந்து சாமியோடது பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரும் நான் வந்து திருவுடல் வீடியோ வந்து போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருவுடல் மறுவுடல் அப்படின்னு நடக்கிறது வந்து இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவுடல் நடக்கிறதுக்குன்னே திருவுடல் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம் வந்து இருக்குது, பஸார் ஸ்ட்ரீட்டு. இது வந்து காலையில் இது என்ன ஐதீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி காலம்புற சுவாமி வந்து சூரிய நாராயணனை வந்து தரிசனம் பண்ணுவார். சூரிய தரிசனம் வந்து காலையில் எப்போ சூரிய உதயமாகிறதோ அதில் வந்து முதல்ல சூரிய வெளிச்சம் வந்து சாமி முகத்தில் அடிக்கிற மாதிரி சாமி வந்து முதல்ல சூரிய தரிசனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நந்திக்கு வந்து சாமி தரிசனம் கொடுப்பார். அது வந்து காலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், கோவிலில் வந்து நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறமா சுவாமியை வந்து சப்பரத்தை வந்து தோல்லே தூக்கிட்டு ஆலயத்தை வந்து 3 தடவை வந்து சுற்றி வருவா, அதாவது மாட விதி சுற்றி வருவா. அதில் வந்து முதல் சுற்று வந்துட்டு 2வது சுற்று வரும் பொழுது ஒரு ஆற்றுல வந்து சுவாமிக்கு பிறந்தாகமாக கணக்கு இருக்குது. அங்கே வந்து சுவாமி வந்து கணுப்பிடி வைக்கிறதா வந்து ஐதீகம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, இதே நம்ம கணுப்பிடி வைக்கிற மாதிரி சாதம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்ட வந்து அந்த கணுப்பிடி மாதிரி வச்சு குருக்கள் வந்து அவள் வந்து ஆற்றுல கணுப்பிடி வைப்பாள். வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி 2வது சுற்று முடிச்சுட்டு 3வது சுற்று முடிச்சுட்டு வரும்பொழுது தான் வந்து இந்த திருவுடல்ன்றது வந்து நடக்கும். இந்த திருவுடல் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது நம்ம சொல்கிற மாதிரி 303 தேவர்கள், அதே மாதிரி வந்து முனிவர்கள், ரிஷிகள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த திருவுடல் பார்க்குறதுக்காக வருவாளாம் மேலேருந்து. இந்த திருவுடலுடைய இது என்ன அப்படின்னா, சுவாமி வந்து மலை சுத்த போகக்கூடாது. சுவாமி வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கிரிவலம் வருவார், டிராக்டரில் வந்து பிரதட்சணம் வருவார் சுவாமி. அந்த கிரிவலத்துக்கு வந்து கிரி பிரதட்சணத்துக்கு வந்து சுவாமி போகக்கூடாது அப்படின்னு வந்து அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நடுவில் வந்து ஒரு வாதம் நடக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த திருவுடலாக வந்து ஐதீகமாக நம்ம இங்கே பார்க்குறோம். நடனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமியும் அம்பாளும் வந்து எதுக்கு எத்தாப்பில் நின்றுட்டு ரொம்ப சூப்பராக வந்து நடனம் வந்து ஆடுவா, ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி 3 சுற்று வந்து திருவுடல் நடக்கும்.
இந்த 3 சுற்று நடக்கும். 3 சுற்று திருவுடலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுக்கு வந்து 2 சந்திப்பு, 2வது சுற்றுக்கு 2 சந்திப்பு, 3வது சுற்றுக்கு 3 சந்திப்பு, 2 சந்திப்பு நடக்கும். மொத்தம் 6 தடவை சுவாமி அம்பாலும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்து சந்திப்பு நடக்கும். அதில் வந்து 3வது சுற்று முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சுந்தரர் இருக்கார் இல்லையா, சுந்தரர் வந்து சமாதானம் பேசுவார் அம்பாள் கிட்ட. இந்த மாதிரி வந்து நம்ம பூமி வந்து செழிக்கணும், நமக்கு வந்து மழை வந்து பெய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து விவசாயங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வந்து அவர் எடுத்து அவர் வந்து சொல்லுவார். இதுக்காக தான் வந்து சுவாமி வந்து கிரி பிரதட்சணம் அதுக்கு தான் பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு நல்லா மழை பெய்யணும், பூமி நல்லா செழிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு கிரி பிரதட்சணம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட சுந்தரர் வந்து சமாதானம் பேசுவார். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இந்த சமாதானம் பேசி முடிச்சதுக்கப்புறமும் அம்பாளுக்கு வந்து மனசு வந்து இருந்தாலும் ஒரு வருத்தத்தோட கோவிலுக்கு போயிடுவா. அம்பாள் வந்து கோவில் கட்சின்னு போயிடுவா. சாமி வந்து என்ன பண்ணுவார்னா கிரி பிரதட்சணம் போக ஆரம்பிச்சிருவார். கிரி பிரதட்சணம் போகும்போது ஒரு இடத்துல வந்து சுவாமியோடைய எல்லா நகைகளையும் வந்து கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுட்டு சிம்பிளான நகையை மட்டும் போட்டு சாமியை வந்து அனுப்புவாள். இப்போ கிரி பிரதட்சணம் போகும்போது அம்பாள் அடுத்த நாள் கோவிலுக்குள்ளே சாமி வருமான்னு சொல்லுவாள். நான் சொல்லியும் கேட்கல, பார்த்தீங்களா இந்த மாதிரி நகையெல்லாம் திருடு போயிடுது அப்படின்னு வந்து சொல்லுவாள். நகையை திருடு போகணுன்ற கான்செப்டுக்காக தான் சுவாமி நகையை வந்து கழட்டி வைக்கிறதே பெட்டியில். அதுதான் வந்து மறு உடல்னு சொல்லி நடக்கும் கோவிலுக்குள்ளே. சாமி எப்போ மலை சுற்றி முடிச்சுட்டு வராரோ அந்த டைமுக்கு உள்ளே வந்து மறு உடல் நடக்கும். மறு உடல் வந்து ஒரு 3 இது நடந்ததுக்கப்புறமா சுவாமி அம்பாலையும் வந்து சேர்த்து வந்து வச்சுருவா. ஸோ இதுதான் வந்து அந்த திருவுடல் நடக்கிற ஃபங்க்ஷன், மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அதோட கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அம்பாள் வந்தாச்சு. இதுக்கப்புறம் சாமி வர போகிறார். ஸோ இந்த உற்சவத்தை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்பாளும் சுவாமியும் வந்து எப்படி நடனம் ஆடுறான்றதை வந்து நீங்கள் லாஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கொடை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சுவாமிக்கு புதுசாக வந்து பண்ணியிருக்கா கொடை. அதில் வந்து சுவாமிக்கு எப்படி வைர கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்,
அண்ணாமலையாருடைய உற்சவரில் வந்து வைரக்கை வந்து இருக்கும், பதிச்சிருப்பா, சாமிக்கு வைரக்கை சாத்தியிருப்பா. அந்த வைரக்கை மாதிரியே இந்த வெல்வெட் கொடையில் வந்து டிசைனில் மேலே வந்து சாமியோட கை எப்படி இருக்குமோ ஒரிஜினலாக அதே மாதிரி கல் பதிச்சு இந்த விஷயம் வந்து ஒரு கொடை பண்ணியிருக்கா. அது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேரில் வந்து திருவுடல் மறுடல் பார்க்க முடியாதவளுக்கு இதில் வந்து பார்த்ததுனால சாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.